ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கியூட்டான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைன் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு பிளைன் டேட்டை அட்டன் பண்ண போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, அந்த பிளைன் டேட்டை கெடுத்து விட்டுரு, அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நடந்து அதையுமே கெடுத்து விட்டுருவா. கடைசியில் அந்த பையன் இருக்கான்ல, ஹீரோனிக்கு பாஸாகவே வருவான். வேற யாருமே கிடையாது, அது நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் எப்படி வருது எல்லாமே இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனில் என்னதை காமிக்காங்க, நல்ல பணக்கார பொண்ணாட்டு காலைல வந்து இறங்கி கெத்த ஹோட்டலுக்குள்ள போறா. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கானா, ஃப்ரெண்டுக்காக பிளைன் டேட் அட்டென்ட் பண்ணதான் வந்திருக்கிறா. உள்ள வந்து அந்த பையன் எங்கன்னு பார்க்க, அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போலான்னு நினைப்பான். ஆனா அந்த பையன் இருக்கான்ல, அவனை வேட்டரை கூப்பிட்டு அவங்களுக்கே தெரியாம கேவலமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோனி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கடுப்பாகுது, சென்னையிலே அரைஞ்சலாம் போல தோணுது. அந்த டைம்ல பக்கத்துல ஒரு பையன் வரான். அவன் ஃபேஸ் கூட ஹீரோனி பார்க்கவே இல்லை. கையை பிடிச்சி இழுத்துட்டு 5 minutes எனக்கு பாய் ஃப்ரெண்டு நடி, நான் உனக்கு காசு தரேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. இங்க வந்து என்ன சொல்றானா, இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி கேடு கிட்டவெல்லாம் எனக்கு பிளைன் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல சொல்லணும் உன்னை பத்தி அப்படி சொல்லிட்டு அவனை நல்லா திட்டி விட, அவனும் நானா கேடு கிட்டவன், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கா. ஹீரோனியும் எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு நீ பண்ற வேலை அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோன் இருக்குல்ல, அதை ஐஸ் பாட்டில எடுத்து போட, இவனுக்கு கோவம் வந்து ஹீரோனியை அடிக்க வேற போறான். பக்கத்துல நிற்கிற பையன் தான் தடுத்துறான். ஹீரோனி இப்ப என்ன சொல்றானா, என்ன பாரு மறுபடியும் இப்படி ஒரு வேலையை பண்ணாதான் மிஸ்டர் ஃபெங்குன்னு சொல்ல, அந்த ஆளும் என்ன மிஸ்டர் ஃபெங்கா, போமா வேற ஆளு பக்கம் வந்துட்டு என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு ஹீரோனியா ஒரு லுக்க விட்டு போனை எடுத்துட்டு போக, நம்ம ஹீரோனியும் அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க, பக்கத்துல ஒரு பையன் நிக்கான்னு சொன்னேன் தெரியுமா, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்ல, பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையனும் அவன் தான். சோ ஹீரோவோ இப்ப என்ன சொல்றானா, மிஸ்ஸஸ் ஜியாங் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் அப்படியே திரும்பி பார்க்க பாருங்க. அவ்வளவுதான். அப்படியே ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லனா, நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியோட சிஓவா இருக்கான். இப்ப ஹீரோ என்ன கேட்கானா, ஜியாங் நீங்க என் மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஹீரோனியும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சரி எங்க பாட்டி சொன்னதாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு நம்ம ஹீரோனியுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி சாப்பிடும் போது ஆட்டம் டீசென்ட் இல்லாம சாப்பிடுவோம், அப்பதான் அவனுக்கு நம்மள பிடிக்காது, இந்த பிளைண்ட் டேட்டுமே ஓகே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவ அந்த சாப்பாடை அவுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காளா. இதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. மேனேஜர் கிட்ட இது நல்லாவா இருக்கு அப்படி சொல்லி கேட்குறான். இப்படி சாப்பிட்றது, பாஸ் இது ஒரு டெக்னிக் பாஸ், நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவுமே அந்த சாப்பாடு எடுத்து அவுக்குன்னு சாப்பிட்றான். அவ்வளோ மாதிரி இவளுக்கு அவ்வளோதான், ஐயோ இந்த பிளானை ஃப்ளாப் ஆயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஒரு பிளானை போட ஆரம்பிச்சிட்டா. ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போறா. இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பானா, இவா எவ்வளவு தூரம் பர்ச்சேஸ் பண்றாளோ அதை பார்த்துட்டு இவனே பயந்துட்டு, இந்த பொண்ணெலாம் நமக்கு தேவையா, இப்படி காசு செலவழிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிளைன் டேட்டை ஓகே சொல்ல மாட்டேன்னு நினைச்சுதான் இங்க கூட்டு வந்திருப்பா. அதே மாதிரியே நம்ம ஹீரோனி இங்க இருக்கிற எம்ப்ளாயி கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. அவங்களும் ஆமாங்க 8 மில்லியனுக்கு விஐபி பேக் இருக்குன்னு சொல்ல, ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா இவன் என்ன சொல்றானா, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து, ஜியாங் நீங்க வந்ததுலேருந்து நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மறுபடியுமே நமக்கு ஒரு மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு ஷூ இருக்கா. இதை பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட, ஜியாங்குக்கு இந்த மாதிரி ஷூலையே அவங்க சைஸ்க்கு ஏற்றபடி ஜோடியை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்க மேரேஜுக்கு போட்டுட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு போறான். ஹீரோயின்லாம் செம ஹாப்பி, இவன் எப்படினாலும் ஓகே சொல்ல மாட்டான், கேன்சல் பண்ணிடுவான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் ஹீரோனி வேலைக்கு அவசரமா போறா. அப்போ பைக்ல ஒரு பொண்ணு வரால, இவ தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு, இவளோட நேம் தான் ஜியாங்கு, பெரிய பணக்கார பொண்ணு தான். நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அப்படியே கம்பெனிக்குமே வந்து விட்டுறான். அங்க எல்லாருமே நியூ பாஸ் வராங்கன்னு வெல்கம் பண்றதுக்கு அப்படியே நிக்காங்க வரிசையா. ஹீரோனியுமே கரெக்டான டைமுக்கு வந்து நின்னுறா. நம்ம ஹீரோவோ உள்ள வாரான். ஹீரோ பார்த்த பிறகு அவ்வளவுதான், இவனா நமக்கு பாஸ் அப்படின்னு பின்னாடியே போறா. ஹீரோ பாத்துறா நம்ம ஹீரோனிய. பக்கத்துல வந்து அவளோட ஐடென்டி கார்டு இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்டு அவ்வாரியே ஜியாங் அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டு ஹீரோனியோட இது. ஏன்னா ஹீரோனியோட நேம் வந்து லின்னு, ஜியாங் பேர்ல வந்து அவ நேத்து வந்து ஏமாத்திருக்கா இல்லையா. சோ அது எல்லாத்தையுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இந்த சைடு ஒருத்தவங்க வந்து பாஸ் வந்திருக்காங்களா, வெல்கம் டான்ஸ்லாம் ஆடுங்கன்னு சொல்ல, அதுக்கு மேனேஜரோ பாஸுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, ஹீரோவோ ஹீரோனியை பழி வாங்கணும்ல, அதனால அதெல்லாம் எனக்கு பிடிக்குமே இப்போ அப்படி சொல்லும் போது
போது ஹீரோனிக்கு வேற வழி இல்லை, போய் இவன்கிட்டயே நம்ம மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் ஆடுறா. ஹீரோவும் அதை என்ஜாய் பண்ணி பார்த்து தான் இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பிளேஸுக்கு ஹீரோவோட பிரதர் வரான். இவனை பத்தி சொல்லணும்னா இவனோட நேம்க்கு இவன் ஹீரோவோட கூட பண்ண அண்ணன் எல்லாம் கிடையாது, அடாப்டட் பிரதர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இவ்வளவு நாள் ஹீரோ அப்ராட்ல இருந்தான்ல, அதனால இவன் தான் கம்பெனி பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். கம்பெனில இப்ப இவன் வைஸ் பிரசிடென்டா இருக்கான். ஹீரோ கூட்டு போறான். நம்ம ஹீரோனியும் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அவ பிளேஸுக்கு உட்காந்து ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறான். என்னன்னா ஹீரோனி ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரி தான் அங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடி, எங்க அம்மா மறுபடியுமே பிளைன் டேட் பார்த்து வச்சிருக்காங்க, நீ அதையுமே கெடுத்து விட்டுரு அப்படி சொல்லிருப்பா. ஹீரோனி தான் நிறைய தடவை ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பா போல. இதுதான் கடைசி, இனிமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டிருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருப்பா. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு ஹீரோட மேனேஜர் குரூப் பியோட லீடர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஹீரோனியை தான் பார்க்காங்க. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுன்னு தெரியல, எல்லாமே அபசகுடமா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோனியுமே போறா. அதுவே இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ரெசியூமை தான் பார்த்துட்டு இருக்கான். மேனேஜரை பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ பிளைன் டேட்டு, அதுவும் இந்த மந்த்துக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அதை பார்த்துட்டு மயக்கமே வந்துடுது. மேனேஜரை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு செவத்துக்கிட்ட போய் ஒரு போஸ்ட்ல நின்று என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியே போகுது அப்படி சொல்லிட்டு சோகத்திலே நிற்க அங்க நம்ம ஹீரோனியுமே உள்ள வாரா. ஹீரோவோ அவளை பார்த்துட்டு கேஷுவலா உட்காரம் பேர்ல தட்டு தடுமாறான். ஆனாலும் கெத்த விட மாட்டுக்கான், அப்படியே கரெக்டா உட்காந்துறான். ஹீரோனியா சொல்றா, பாஸ் நேத்து நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் வேணா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வாராளா. ஹீரோவோ சரி அதெல்லாம் விடு, நீ அடுத்த 2 மாசமும் இப்படி ஜியாங் மாதிரியே ஆக்ட் பண்ணுன்னு சொல்றான். என்னாலாம் முடியாது, எனக்கே நிறைய வேலை இருக்கு, இதுல வேற உங்க வீட்டுல நான் நடிக்க வரணுமோ அப்படி சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பாரு, நீ தான் நேத்து என்கிட்ட நடிச்சா, இதை மட்டும் நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா உன்னதான் ஜெயில பிடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஓகேன்னு ஒத்துக்கிறா. சரி இன்னைக்கு என்னோட பாட்டியை பார்க்க போகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண கூப்பிட்டு போயிருக்கான். ஹீரோனியும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு வாரா. அதுல ஒரு ட்ரெஸ் மட்டும் ஹீரோனிக்கு செம அழகா இருக்கு. சரி ஓகே இதுதான் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அதுமே செலக்ட் பண்ணிட்டு பாட்டி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வாரான். அப்படியே 2 பேருமே கையை பிடிச்சு உள்ள ஒன்னா போறாங்களா. பாட்டிக்கிட்ட கூட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். பாட்டியை ஹீரோனி பார்த்துட்டு நீ அழகா இருக்கமா அப்படி சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு கிஸ்ஸை கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா சாப்பிடறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அப்ப பாட்டியே சொல்றாங்க, உங்க மாமா கிட்ட நான் கேட்டேன் உனக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு. அவங்க தான் சொன்னாங்க அண்ணாச்சி பழத்துல செய்யற டிஷ் தான் ரொம்ப பிடிக்குமான்னு. ஸோ அதை தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம், நீ சாப்பிட அப்படி சொல்றாங்க. இந்த டிஷ் இருக்குல்ல அது ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஹீரோனிக்கு இது சாப்பிட்டாலே அலர்ஜி ஏற்படும். ஸோ என்ன பண்ணன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ இதை கவனிக்கிறான். அப்போ ஒன்று நினைச்சு பார்க்குறான், அதாவது இவளோட ரெசியூம்ல இவ போட்டிருப்பா எனக்கு இந்த இது தின்னா அலர்ஜின்னு. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோனியா ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் நீ சாக மாட்டா, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அந்த டிஷ் எடுக்க போறால நம்ம ஹீரோவை இதை கவனிச்சுட்டு அவன் வேற ஏதோ ஒரு டிஷ் எடுக்க போற மாதிரி அவன் ட்ரெஸ் இருக்கு தெரியுமா அதை அந்த டிஷ்லேயே படுற மாதிரி பண்ணிடுறான். எங்க பாட்டி இதை பார்த்துட்டு சம கோப்பட்டு ஹீரோவை திட்டுறாங்க, இதே மாரி வேற டிஷ் இல்ல போல. சோ ஹீரோனே வேற ஏதாவது சாப்பிடுமா அப்படி சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோனே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல காண உன்னோட தேங்க்ஸ் நீனே வச்சுக்கோ, என் ட்ரெஸ் வீணாச்சுல சோ அதுக்கு உன்னோட சேலரியில இருந்து நான் பாதி எடுத்துக்கிடுவேன்னு சொல்ல போய் இவனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னோம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் ட்ரிங்க்லாம் குடிக்கலான்னு சேஸ் பண்ணிட்டு குடிக்க போறாங்களா. எல்லாரும் கொஞ்சம் மெதுவா குடிப்பாங்க. நம்ம ஹீரோனியை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கல்ப்ல ஃபுல்லாவே குடிச்சிடுறா. எல்லாரும் அவளதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோலாம் ரொம்ப ஷாக் ஆகி நிக்கான், பக்கா குடிகாரியே இருப்பாள் அப்படிலாம் நினைக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ தான் நல்லா குடிச்சால, இப்ப குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடக்கா. கார்ல எல்லாம் ஏறி ஹீரோ எல்லாம் வாந்தி எடுக்க போக அவனும் ஐயோ தாயே ப்ளீஸ் என் பக்கம் மட்டும் நீ வந்துடாத, அந்த பக்கமா போ அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனே அப்படியே டிரைவர் கிட்ட வராளா. டிரைவரை பாத்தீங்கன்னா மூக்குல டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இவளும் கார்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோல முடியல. சோ இவளை கீழே இறக்கி விட்டுலாம் அப்படி சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுட்டு போறாங்க. ஆனா ஹீரோக்கு மனசே வரல போல, மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போறான். இதை யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனியை எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பெட்லி தூக்கி போட்டுறான். அவளும் உழைட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருக்கிற டிசைன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்து இவளை போனை தேடுறா. என்கிட்டதான் இருக்குன்னு காமிக்க நான் என் பாஸ் கிட்ட போன் பண்ணி பேசணும் அப்படி சொல்ல சரி நான் தான் உன்னோட பாஸ் என்ன பேசணும் சொல்லு அப்படி சொல்லி கேட்கும் போது எனக்கு லீவ் வேணும்னு கேட்க ஓகே நான் தாரேன்,
நீ என்கிட்ட கெஞ்சுன்னு சொன்னதுமே ஹீரோனி அப்படியே எந்திக்காளா, தெரியாம ஸ்லிப்பாகி கீழே விழுற நேரத்துல ஹீரோமே இழுத்துட்டு போயிடா. தென் 2 பேருமே கீழே விழுந்து கிடக்க ஹீரோவோ ஹீரோனே வச்சுக்குன்னு வாங்காம பார்த்துட்டே இருக்கான் எவ்வளோ அழகா இருக்கான்னு. ஆனா நம்ம ஹீரோனி பண்ற வேலையை பாருங்களேன், அப்படியே வாமிட் எடுக்கிற மாதிரி வேற. ஹீரோவை டக்குன்னு எந்திரிச்சிட்டு சை இவ்வளோ போய் நம்ம அழகுன்னு சொல்லிட்டோமே பிசாசு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனியும் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது கம்பெனியில் பின்னாடி அவளோட கொலிஸ் இருக்காங்களா 2 பேர், அவங்களோ கதை விட்டுட்டு இருக்காங்க. நீ பாத்தியா பாஸ் அவ வீட்டுல இருந்தா வெளியே வந்தாங்க, அவ வேற நல்லா குடிச்சிருந்தால, ஒரு வேளை கிஸ்ஸை கொடுத்துருப்பாங்களோ 2 பேரும் அப்படி பேசி நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனியும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ ஒரு வேளை அப்படின்னு நினைச்சிட்டு அது எப்படி குடிச்சிருந்தா கிஸ் தான் கொடுப்பாங்கன்னு கெஸ் பண்றீங்க, அவளே கண்ட்ரோல் பண்ணிருப்பா அப்படி நினைங்க அப்படி சொல்ல அவங்களோ ஏதோ டிராமா பத்தி தான் பேசிருப்பாங்க போல. இப்ப ஹீரோனி கிட்ட நேத்து நீ அந்த டிராமாவோட அப்டேட் பாத்தியான்னு கேட்கும் போது இவளுக்கும் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது இவங்க டிராமா பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு. அப்படியே ஒருபடியே சிரிச்சுட்டு ஆமா ஆமான்னு சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி இருக்காளா லிஃப்ட்ல போலான்னு வாரா. ஹீரோமே அங்க வந்துறான். ஹீரோ வந்ததால ஹீரோனியும் அங்க இருந்து வெளியே போறாளா. ஹீரோ இதை பார்த்துட்டு அந்த வாசல் கிட்ட வந்து நின்றுட்டு உள்ள வான்னு முறைச்சு பார்த்துட்டே நிக்கான். இவளுக்கு அந்த டைம்ல கால் வருது அவங்க லீடர் கிட்ட இருந்து. அவங்க என்ன சொன்னாங்க தெரியல, உடனே லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறா. அப்படியே ஹீரோனியும் ஹீரோ கிட்ட மெதுவா வந்து நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க வரும்போது அதை பத்திலாம் பேசாதுன்னு சொல்ல, நேற்று என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது ஞாபகமே இல்லைன்னு சொல்லும் போது உண்மையாவே உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்பான். ஆமான்னு தலையேட்டுவாளா. நேற்று நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டா, ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்ல, உனக்கே ஓவரா இல்லை, ஒரு கிஸ்ஸை கொடுத்ததுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமா அப்படின்னு இவளே தப்பா அசைன் பண்ணி சொல்றா. ஆசையை பாரு, என் காரை நீ நாஸ்தி பண்ணியிருக்காளா, ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ சொல்லிட்டு ஹீரோனி இடிச்சுட்டே போகா. அவளும் முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதரை ஹீரோ கிட்ட வந்து ஃபைலை கொடுத்துட்டு ஒர்க்கை பற்றி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஃபைலை பார்த்துட்டு அண்ணா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த டிசைன் யார் பண்ணுதுன்னு சொல்லி கேட்கா. அவங்களும் ஒரு பையன் நேம் சொல்றாங்க வேயின்னு, அவன் ரொம்ப டேலண்டட் பர்சன் வேற சொல்றாங்க. ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு ஒன்று நினைச்சு பார்க்குறான். ஹீரோனி ரெசிம் இருக்குல்ல, ஹீரோ பார்த்துருப்பான் இல்லையா, ஸோ அந்த ரெசிமில் கார்னரில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருப்பா. அந்த டிசைன் வந்து இந்த இதுலையுமே இருக்குதா, ஸோ அதை பார்த்துட்டு இந்த பையன்லாம் டேலண்ட் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவனை தான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இனிமே இந்த கம்பெனிக்கெலாம் நீ வந்துடாத, நீ பண்ணுற வேலைலாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்தவங்க ஒர்க்கை ஓன் ஒர்க்குன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கியோ, நீ தான் இந்த கம்பெனிக்கு காம்பன்சேஷன்லாம் தரணும்னு சொல்லுவான். அந்த பையனுக்கும் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கான். அதுவே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் இருக்கால ஜியாங்க, அவளை கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா வீட்டில். ஸோ அப்போ அவங்களோட பட்டில் இருக்காங்களா, அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கிட்ட நான் தான் சொன்னேன் நீயும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால ஹீரோ ஆஃபீஸில் தான் நீ இருப்பான்னு சொன்னேன்னு சொல்ல, அப்போ அம்மா இப்போ அங்கேயே போகிறாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இவ்வளோ பதறி அடிச்சு ஓடுறா. இங்கே நம்ம ஹீரோனி ஹீரோ அண்ணன் 3 பேருமே லிஃப்ட்ல போகிறாங்களா. அப்போ ஹீரோ ஹீரோனியை பார்க்க, ஹீரோனி ஹீரோவை பார்க்க அப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்களா. இதை அண்ணன் கரண்டுமே நோட் பண்ணிட்டு நம்ம தான் கரடி மாதிரி நடுவில் நிற்கோமோ அப்படின்னு பின்னாடி நகண்டு போய் நின்றுட்டு சிரிக்காங்களா. அப்போ பார்த்து கரண்டுமே போகுது. நம்ம ஹீரோக்கு இருட்ட கண்டாலே பயம் போல, ஸோ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அண்ணன் தான் டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோனியும் ஐயோ நம்ம பாஸ்ல நம்ம ஏதாவது பண்ணணும்னு கிட்ட போக அதுக்குள்ள அண்ணனும் ஹீரோக்கு கிஸ் கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் ஹீரோனி ரொம்ப ஷாக் ஆகி நிக்கா. அந்த நேரத்துல லிஃப்ட்டுமே திறந்துதா. அங்க ஜியாங் அம்மாவும் வெளியே தான் நின்று இருப்பாங்க போல. இதை பார்த்துட்டு செம ஷாக்கு. ஜியாங்குமே அங்க எப்படியோ ஓடி வந்துடுறா. அவளுமே இதை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அவங்க அண்ணனுமே லிஃப்ட்ல இருந்து எந்திரிச்சு வராங்களா. அப்ப ஹீரோனியோ ஃப்ரெண்டு காரையை பார்த்துட்டு அவளோட நேம சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் புரியுது இதுதான் ஜியாங்னு. இங்க ஜியாங் இருக்கல, அவளுக்கு ஹீரோட அண்ணனு தான் ரொம்ப பிடிக்கும் போல. அண்ணனை பார்த்துட்டு செம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லி அவரே பார்த்துட்டு சிரிச்சுட்டு நான் ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு அண்ணனை பார்த்தே வாரா. அண்ணன் தான் அவ கழுத்து திருப்பி வச்சு ஹீரோ அங்க நிக்கா அப்படி சொல்லி காமிக்க, அப்பதான் அவளுமே ஹீரோ பத்தி லைட்டா சிரிக்க. ஆக்சுவலி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோனி ஒரு ஃபேக்னு. ஹீரோ தான் சொல்லியிருக்கான் போல. அங்க ஜியாங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, சோ அதனால ஹீரோமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். ஜியாங் என்ன ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஜியாங்கு ஐயோ பையன் பரவாயில்லையே டக்குன்னு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டானேன்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை ஜியாங் கிட்ட நாம இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டோம் இல்லையா, சோ நைட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், ஆண்டி நீங்களுமே நைட்டு சாப்பிட வரீங்களா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் வேண்டாப்பா எங்க வயசு பசங்க நான் எதுக்கு அங்க அப்படி சொல்லிட்டு போக, இங்க ஜியாங்கோ பை பை அம்மா அப்படி சொல்லிட்டு அண்ணனை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனி தான் ஜியாங் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிரா டக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியும் ஹீரோ அண்ணனுக்கு தான் கால் பண்ண போறா. அப்போ ஒன்னு நினைச்சு பாக்குறா, அதாவது ஃப்ரெண்டு காரி கூப்பிட்டு போயிருப்பா இல்லையா, அவ ஃப்ரெண்டு காரி என்ன சொல்லியிருப்பானா, என்னோட
லைஃப் லாங் ஹாப்பினஸ் உன்கிட்ட தான் இருக்கு, ஹீரோ அண்ணனை என் கூட மீட் பண்ண வை அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தியுமே சொல்றா. அந்த லிப்டுக்குள்ள கரண்ட் போன உடனே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, சோ அதுக்கு என்ன காரணம்னு சொல்றா. ஹீரோ பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, சோ அதனாலதான் இவனுக்கு இருட்ட கண்டாலே பயம் போல, அதனாலதான் மயங்கி விழுந்திருக்கான். அது மட்டும் இல்ல, ஹீரோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிரைவரோட பையன் போல, அவங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் சூ ஃபேமிலி இவனை அடாப்ட் பண்ணிருக்கு அப்படி சொல்றா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அண்ணனுக்கு தான் கால் பண்றா. அவங்களே எடுத்துட்டு ஹலோ ஹீரோனி சொல்ல பக்கத்துல ஹீரோ பாருங்களேன் ஜெலஸ்லயே பொங்குறான். ஹீரோனி இப்ப என்ன சொல்றானா, நாளைக்கு உங்களை ஒரு கிளைண்ட் மீட் பண்ணணுமா அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. தென் அடுத்த நாள் அந்த கிளைண்ட பார்க்க தான் போன் பண்ணிட்டே போறாங்களா, அப்போ ஆப்போசிட்ல ரிங் ஆகுது. பார்த்தா ஜியாங் தான் நிக்கா. அண்ணனும் இதை பார்த்துட்டு ஹீரோனி சொன்ன கஸ்டமர் நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஜியாங்கோ ஆமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, என் கம்பெனில இருந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ல போய் பேசுவோம்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போக நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்காளா, அவளோ ஹை ஃபீவர்ல கிடக்குறா. இன்னைக்கு வேற கம்பெனில ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போலாம். சோ அவங்க லீடருக்கு கால் பண்ணி சொல்ல அவங்களும் சரி நீ பாஸ் கிட்ட லீவ் கேளு, மத்த எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோனே ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்றா லீவ் தாங்கன்னு. இங்க ஹீரோ கிட்ட அண்ணனும் இது ரொம்ப முக்கியமான கஸ்டமர், சோ ப்ராஜெக்ட்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக ஹீரோவோ அப்பதான் மெசேஜ் பார்க்கான், பட் ரிப்ளை பண்ணல. ஆனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனி மேல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் லவ் வந்துட்டு இருக்கு போல. அப்படி இங்க மீட்டிங் நடக்குதா, அங்க ஹீரோனிக்கும் ரொம்ப முடியல போல. சோ மறுபடியுமே மெசேஜ் பண்ற ஹீரோக்கு எனக்கு லீவ் தாங்க ப்ளீஸ் என்னால முடியலன்னு. அவன் மறுபடியுமே மெசேஜ் பாக்குறான், பட் ரிப்ளை பண்ண மாட்டேக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமே மெசேஜ் பண்ண போக வெளியே காலிங் பெல் அடிக்கிறாங்க. யார்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். விறுவிறுன்னு ஓடி வந்திருக்கான் போல மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு. அங்க என்ன சொல்லிட்டு வந்திருப்பானா, நான் வீட்டுக்கு அரைச்சிட்டு போகணும், வைஸ் பிரசிடென்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் விறுவிறுன்னு ஓடி வந்திருக்கான். ஹீரோனி இதை பார்த்து சிரிச்சுட்டு உள்ள கூப்பிடுறா. ஆனா அப்படியே ஹீரோனி மயக்கப்பட்டு விழுறா. ஹீரோ தான் பிடிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனிக்காக மெடிசன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றான். ஹீரோனி இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோனிக்குமே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு போல. ஹீரோ ஹீரோனி கிட்ட வந்து மெடிசனை கொடுத்துட்டு ஃபீவர்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீ இந்த மெடிசனை குடிச்சிட்டு ஒர்க்குக்கு டிலே பண்ணாம வான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போன பிறகு இவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு தெரியல, என்ன பேசுனாங்க தெரியல, கொஞ்சம் பதட்டமாகறா. தென் அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனி இப்போ ரீயூனியன் பார்ட்டி மாதிரி அவ ஓல்டு ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ண வந்திருக்கிறா. வந்திருக்க ஃப்ரெண்ட் எல்லாருமே ரொம்ப ஓவரா அலைட்டி பேசிட்டு இருக்காள்வ. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு அவளை போட்டிருக்க நகையெல்லாம் காமிச்சிட்டு ஹீரோனியை தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காள்வ. ஹீரோனிக்கு கோவம் வருது. வாயில இருக்கிற கரண்டியை கடிச்சு சப்பிட்டு அவங்க முன்னாடி நீட்டுறா. அதுவும் ஒரு வித்தியாசமான போஸ்ல தான் இருக்கு அந்த கரண்டியுமே. அந்த டைம்ல வெயிட்டருமே வந்து ஹீரோ எல்லாத்துக்குமே மணி பே பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு போக ஹீரோவை இங்க நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போறான். தென் பார்ட்டிலாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போலான்னு வெளியே வந்து நிக்கா. ஹீரோவை கார்ல வாரான். ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸோ யார் காரடி செம எக்ஸ்பென்சிவா இருக்கும், அதுவும் இங்க வந்து நிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோவை காரை விட்டு இறங்கி ஹீரோனிக்கு அழகா கோட்டெல்லாம் வந்து போத்தி விடுறான். இவளும் அவங்க கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க என்னோட பாஸ் தான் சொல்ல ஹீரோ டக்குன்னு ஹீரோனி இழுத்துட்டு போய் உனக்கு நான் ஜஸ்ட் பாஸ் மட்டும் தானா வேற எதுவும் கிடையாதுன்னு கேட்கா. ஆமா பாஸ் மட்டும் தான் சொல்லிட்டு நீங்க என்ன குறைச்சு மதிப்பிட்டு இருக்கீங்க, ஹோட்டல்ல என்கிட்ட காசு இருக்காதுன்னு நினைச்சு நீங்க பே பண்ணிட்டு போயிருக்கீங்க, இனிமே ஃபியூச்சர்ல இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நாளைக்கு நான் பிளேன் டேட்டுக்கு போக போறேன், அதுல யாராவது நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோவோ நீ போக கூடாதுன்னு சொல்வான். அப்போ ஹீரோனி ஒன்னு நினைச்சு பாக்குறா. அன்னைக்கு இவளுக்கு போன் கால் வந்திருக்கும் இல்லையா, சோ அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஹீரோனியோட அம்மா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். அவங்களோட சந்தோஷமே ஹீரோனிக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா. அதுக்காக பிளேன் டேட் ஏஜென்சி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட காசு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் நாளைக்கு இவ பிளேன் டேட்டுக்கு போக போறா. இப்ப ஹீரோ கிட்டே இந்த கோட்டை கொடுத்துட்டு அப்படியே பேசாம போயிடுறா. ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த பிளேன் டேட் அட்டென்ட் பண்றா. ஆனா அவளுக்கு யாருமே பிடிக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒருத்தனா காசு மட்டும் தான் அவனுக்கு வாழ்க்கை போல அதை மட்டும் பேசிட்டு இருக்கான். அதனால இவளுக்கு யாருமே பிடிக்கல. அதுவே இன்னொரு சைடு இந்த ஜோடியை பாத்தீங்கன்னா ஒர்க்கை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு மூவி பார்க்க போலான்னு டிக்கெட்லாம் வாங்கிடுறாங்க. கூடவே ஐஸுமே வாங்கிட்டு நல்லா ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் நைட்டுமே ஆகிருதா. ஹீரோனி இன்னுமே பிளேன் டேட் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கா போல. இப்போ ஒரு பையன் கிட்ட இருக்கா. அவன் கிட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பையன் இருக்கால கேட்டுக்கிட்டவனா இருப்பான் போல. காஃபில ட்ரக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். தென் ஹீரோனிமே அங்க வரால அந்த காஃபி எடுத்து குடிச்சிடுறா. இன்னொரு சைடு அண்ணனும் ஜியாங்குமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங்கோ ஹீரோனி பிளேன் டேட் அட்டென்ட் பண்ணிட்டு இன்னுமே வரல, நான் அவளை தேடி பார்க்க போனோம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டுட்டு பதறி அடிச்சுட்டு போறாங்க. இங்க இந்த பையன் இருக்கான்ல ஹீரோனே கார் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு வர ஹீரோவா அங்க வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனே காப்பாத்திரான். அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு போறானா. அங்க அண்ணனும் ஜியாங்குமே வந்துறாங்க. ஹீரோனி ஹீரோ கூட
கூட போறதால அவங்க ஒண்ணுமே சொல்லல. தென் வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்துறான். அப்படியே ஹிரணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹிரணி சொன்னதை நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹிரணி கிட்ட நம்ம கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிக்கலாம் இனிமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இங்க ஹிரணி இதை கேட்டுட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அடுத்த நாள் கம்பெனில ஹீரோவோ அழுது டிஷ்யூ பேப்பரே காலி பண்ணிட்டான் போல அந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்கான். அப்படி நேத்து நடந்ததை யோசித்து பாக்குறான். ஹீரோனி கிட்ட நீ என்ன ரொம்ப ஹேட் பண்றிய அப்படி சொல்லி கேட்டிருப்பான். அவ கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வரும். இவனோ சரி கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கிடுவோம் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே எந்திக்கிறான். நீ ஆம்பளடா இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வெளியே இப்படியே போனா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா கண்ணு சிவந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதனால ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஸ்டைலா போறான். மேனேஜரை சிரிச்சுட்டு பின்னாடியே போறாரு. இங்க வெளியே ஹிரணி பார்க்க தான் வந்திருப்பான் போல. ஹிரணி அவ பிளேஸ்ல இல்ல. சோ கீழே போயிருப்பான்னு நினைச்சிட்டு கீழே வந்து பார்த்தா அங்கதான் ஹிரணி இருக்கா. சோ அவகிட்ட போய் ஸ்டைலா போய் நிக்கான். இத பார்த்து ஹிரணிக்கோ சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நல்ல கண்ணை தொடச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போக இவனும் அது என்ன அப்பட்டமாவா தெரியுது அப்படின்னு போன் எடுத்து பார்க்கானா. அவன் கண்ணு பயங்கரமா ரெட் கலர்ல ஆயிருக்கு. பக்கத்துல மேனேஜர் வேற இதை பார்த்துட்டு சிரிக்காங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரனியும் அவ பேஸ்ல உட்கார வர மத்த கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஹீரனிய திரும்பி பாக்காங்க. ஆனா ஹீரனி திரும்பி பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறாங்க. என்னன்னு தெரியல. அப்படியே சிஸ்டம் ஓபன் பண்ணி பாக்குறா. ஹீரோ அன்னைக்கு ஹீரோனி வீட்டுல விட்டுருக்கு அப்படி தூக்கிட்டு போயிருப்பான்ல அந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்கு போல. அதுக்குதான் இங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே திரும்பி பார்த்துருக்காங்க ஹீரோனிய. அதுவே இன்னும் சரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே இந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹீரோனி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பான்ல ஒருத்தனுக்கு. ஹீரோ வேற அவனை கம்பெனிக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் தான் ஹீரோனி பழி வாங்கணும்னு இப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கான். இப்ப ஹீரோவும் மேனேஜர் கிட்ட இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இந்த சரி இந்த கப்பல பாத்தீங்கன்னா வீடியோ கால் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜியாங்கோ உங்க தம்பி இப்போ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்கா. அவன் இப்போ ஓகே தான் அவனே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிடுவான் அப்படி சொல்றான். தென் அடுத்த நாள் கம்பெனில நம்ம ஹீரோனியும் சிஸ்டத்தை மறுபடியும் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த பையன் மறுபடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான். ஆனா அதுல சாரி கேட்டிருக்கான். ஹீரோனி ஏமலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்னு. ஹீரோ தான் இவனை அடிச்சு பிடிச்சு இப்படி பேச வச்சிருப்பான் போல. இப்ப ஹீரோனி ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு வாரா. அப்படியே உள்ள வராளா ஹீரோவும் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல சரி வேற எந்த எண்ணமும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ போக ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கான். அப்புறம் நைட் ஆகிறதா மழை வேற பெய்யுது. ஹீரோனி டாக்ஸிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஆபீஸ்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல கரண்ட் வேற போயிருது. அவனுக்கு மூச்சு விடையே ரொம்ப கஷ்டப்படுறான். வெளியே நம்ம ஹீரோனிய டாக்ஸில ஏறி உட்கார்ந்த பிறகுதான் கம்பெனியை பாக்குறா. கரண்ட் வேற இல்லையா. டாக்ஸி ஆனால் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு ஹீரோனிக்கு மனசே கேட்கல. ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு தான் வரா. இங்க ஹீரோக்கு ரொம்ப முடியல. கரெக்டா ஹீரோனியுமே அங்க வந்து ஒன்றும் இல்லை பயப்படாத நான் வந்துட்டேன் அப்படி சொல்ல அவனுக்கோ ஹீரோனி தான் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு கிஸ் பண்ண வரா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ்ஸை பண்ணிக்கிடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோனியுமே ஒரு கப்பல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரே ஆஃபீஸ் ரொமான்ஸாக தான் இருக்க போகுது. இப்போ கூட ஆஃபீஸில் ஹீரோனி கிட்ட வந்து எனக்கு ஒரு கிஸ் தான் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே வெக்கப்பட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வரின்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லை நான் கொலிஸ் கூட நைட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே நைட்டு டின்னர் தான் காமிக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோமே அங்கே வந்திருக்கான் போல. எல்லாரும் பாஸுக்கு வெல்கம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க இங்க ஹீரோவோ ஹீரோனி கையை பிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தை பிடிச்சிடான். எப்படியோ ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனிய கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நீ இதோட பெட்டரா செய்ய உனக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் டைம் தரேன் அதுக்கப்புறம் வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி சொல்ல ஹீரோனிய சோகத்திலே நிக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி கூப்பிட்டு வந்து அவனோட கேபின்ல உட்கார வச்சுட்டு அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்போ நான் உன்னோட பாஸ் வந்து நடந்துக்கிட்டேன் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கடமை செய்யணும்ல அப்படின்னு சொல்ல சரி அதை ப்ரூஃப் பண்ணி காமி பாப்போம் அப்படி சொல்றா. அவனும் கிஸ் கொடுக்க வர கரெக்டா மேனேஜருமே வந்துறாரு. உடனே ஹீரோவோ வேற யாரதான் வந்திருக்காங்க போல நினைச்சிட்டு கீழே ஒளியிறான். அதுக்கப்புறம் மேனேஜர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபைலை தூக்கி போடுறான். அவரும் கண்டும் காணாத மாதிரி அங்க இருந்து போறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோனே சாப்பிடறதுக்கு வெளியே வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும் போது நான் கொஞ்சம் பேட நடந்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து ரொமான்டிக்கா பேச கரெக்டா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன சொல்றாங்கன்னா இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து இங்க வர போறாளாம். சோ அவளை நல்லா ட்ரீட் பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோனிக்கு இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. இவனும் ஹீரோனி ஜெலஸ் ஆகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்கால பொண்ணு மாதிரியே இருக்க
மாட்டா, பையன் மாதிரி ஜப்பியா இருப்பான் அப்படி சொல்லிட்டு சின்ன வயசு போட்டோவை காமிச்சு எப்படியே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போலான்னு வெளியே கூப்பிட்டு வர அந்த பிளேஸுக்கு அந்த பொண்ணும் ஹீரோ நேம கூப்பிட்டு நான் தான் உன்னோட சவு சவுன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோனிக்கு. அவ வேற அழகா இருக்காளா, நமக்கு சக்காலத்தை வந்துருவா போல அப்படிதான் பாத்துட்டு இருக்கா. இவளோட நேம் வந்து வெண்ணு, ஆனா நிக் நேம் வந்து சவு சவுன்னு கூப்பிடுவாங்க போல. அததான் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா. இப்போ அதுக்கப்புறம் அந்த வெண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கம்பெனில டைரக்டரா வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கிறா. எல்லாரும் அவளை பார்த்துட்டு இவங்க தானே ஹீரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட், இவங்க 2 பேருக்கு தான் ஜோடி பொருத்த நல்லா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு காண்டாகுது. சரி காப்பி குடிக்க போலான்னு அங்க வந்திருக்கிறா. அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து பாசுக்கு அந்த பொண்ணு சம மேட்ச்ல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனிக்கு சிரிப்பே வரனாலுமே ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போன பிறகு நம்ம ஹீரோவும் அந்த பிளேஸுக்கு வாரான். ஹீரோனி தான் ஜெலஸ்ல இருக்கா இல்லையா, இப்ப என்ன கேக்குறானா உங்க ஸ்வீட் ஹார்ட்ட பார்க்க போலையா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு ஜெலஸா அப்படி சொல்லி கேக்குறான். இல்லையே எனக்கெல்லாம் ஜெலஸே வராது அப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப அந்த பிளேஸுக்கு இந்த வெண் பொண்ணுமே ஹீரோ கிட்ட வந்து நைட்டு டின்னருக்கு வரியான்னு கேட்கா. அவனும் ஒத்துக்கிறான். ஹீரோனி எல்லாத்தையுமே இங்க இருந்து கேட்டுட்டு இருப்பா. சம காண்டாகுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனிய ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கிறா. என்னன்னா ஹீரோட அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் போல. சோ ஜியாங் தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறா. அப்படியே எல்லாருமே பிறந்தநாள் விஷ் பண்ணிட்டு அந்த பார்ட்டியை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டல்ல பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவளோ சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பேச எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படி சொல்லுவான். சரி ஓகே என் நிக் நேமை வச்சு கூப்பிட்டு அப்படி சொல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான். உடனே இவளோ ஹீரோனி தானே உன் கேர்ள் ஃப்ரெண்டு, அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப புவரா இருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டானா என்னோட ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோனி கேட்டுட்டு ரொம்ப சோகமாகிறா. இங்க ஹீரோவோ காசு மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது, கூடவே 2 பேருக்கு இடையில ஆழமான அன்பு இருந்தாலே காணும், அது எங்க 2 பேருக்குமே இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோனிக்கு செம ஹாப்பி. அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனி அதுக்கு இந்த வெண் பொண்ணுமே ஒரு கஸ்டமரை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப அந்த ஆளோ வெண்ண மேலே கிளையுமே பார்த்துட்டு தப்பாவே குழஞ்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோனி அங்க இருக்கிற ஷர்ட்டை எடுத்து மூடி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டர் கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவன் சொல்றான். உங்க பொண்ணு வயசு இருக்குமா இப்படி பேசுறீங்க எங்க டைரக்டர் கிட்ட அப்படின்னு நல்லா திட்டி விடா. இங்க வெண்ணோ ஹீரோனி ட்ரெஸ் இழுத்து பிடிச்சிட்டு 2 மில்லியன் ப்ராஜெக்ட் அமைதியாயின்னு சொல்ல நீங்க சத்த கட்டமா இருங்க அப்படி சொல்லிட்டு அவரை இன்னுமே திட்டி விடா. அவரும் அப்படியே எந்திரிச்சு போயிடாரு. இவளுக்கோ ஹீரோனி இப்படி போல்டா பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஸோ நீ தான் ஹீரோக்கு கரெக்டான பர்சன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு இனிமே குட் பை சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸா பேசிட்டு போக ஹீரோவும் பார்க்கான் என்னடா 2 பேரும் இப்படி போகுதுன்னு. பக்கத்துல மேனேஜரும் இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க மனசே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா கம்பெனிக்கு பார்ட்டியுமே வந்துடுறாங்க. ஹீரோனியும் வெண்ணுமே பேசிட்டு போறத பார்த்துட்டு ஹீரோனியும் உனக்கு இங்க என்ன வேலை அப்படி சொல்லி கேட்டுட்டு அவளோட ஐடென்டிட்டி கார்டு அதுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்போ ஹீரோனி இங்க ஒரு எம்ப்ளாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஹீரோனி ஒரு புவர் இருக்கல்ல அதுவுமே தெரிஞ்சுக்கிறாங்களா. அதுக்காக ஹீரோக்கும் வெண்ணுக்குமே பேசி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்காங்க குடும்பமா. ஹீரோக்கும் இதுல துளி இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல, போனை தான் பார்த்துட்டு இருக்கான். வெண்ணும் ஹீரோ கையை பிடிக்க வர அவனும் எடுத்துறான். இவளுக்கு புரியுது ஹீரோனி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்து மிஸ்டர் ஃபெங் நீங்க தானே அப்படி சொல்லிட்டு எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட. அப்ப பார்த்து பாட்டிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருது. சோ டாக்டர் எல்லாம் வர சொல்லி செக் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவும் ஹீரோனை கூப்பிட்டு வரானா. பாட்டியோ நான் அவளை பார்க்க மாட்டேன் என்கிட்ட எப்படி பொய்யா நடிச்சிருக்கீங்க அப்படி சொல்ல ஹீரோனே வெளியே போயிடா. ஹீரோ தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் அவங்களும் 2 பேரும் இப்படி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா, அந்த பொண்ணு நமக்கு தேவையில்ல, அவ ரொம்ப புவர் கேர்ள் அப்படி சொல்றாங்க. ஹீரோ தான் என் பாட்டி இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனையும் யாருக்கிட்டயும் போன் பேசிட்டு நிக்கா. ஹீரோ வந்து பாட்டி இப்ப கோபத்துல இருக்காங்க, சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படி சொல்ல எனக்கு இப்பதான் புரியுது என் அம்மா எனக்காக டவுரி எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், காசை ஸ்பெண்ட் பண்ணிடுவேன், எப்படி செல்ஃபிஷா இருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, உங்க ஸ்டேட்டஸ் கை லெவலில் இருக்கு, என் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க, அதனால நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருவோம் அப்படி சொல்லிடுவா. ஹீரோலாம் இது எதிர்பார்க்கவே இல்ல. அவனும் கொஞ்சம் சோகத்துல இருக்கான். அங்க இருந்து ஹீரோனியும் ஆபீஸ்க்கு வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வைக்கிறா. ஆபீஸ் விட்டு போப்புற போல. சோ அப்படியே வெளியே வரும்போது ஃப்ரெண்டுக்காரி இருக்கால அவளும் அங்க வந்து எங்க கம்பெனிக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டா. இவளோ நமக்கு ஃப்ரெண்டாட்ட இருக்காளே அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இங்க ஹீரோவும் வீட்டுல தான் இருக்கான். அவனை சுத்தி
பாடி கார்ட்ஸா நிக்காங்க. அண்ணனுமே அங்க வந்துறாங்க. ஹீரோவோ ஹீரோனி நல்லா தானே இருக்கான்னு கேட்க அவ கம்பெனியை விட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு ஃபைல கொடுத்துட்டு இதுல சைன் போடு அப்படி சொல்ல ஹீரோவா அது என்ன ஏதுன்னு கூட படிக்கல, அப்படியே சைன் போட்டு கொடுத்துறான். அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோனி இருக்கல பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கிறா. பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் இருக்கான்ல, சரி வாங்க வெளியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக வெளியே வந்து அங்க நியூஸ்ல நம்ம ஹீரோ பத்தி தான் ஓடுது. கம்பெனியில் உள்ள டிசைன் டேட்டா எல்லாத்தையுமே வேற கம்பெனிக்கு இவன் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஓடுது நியூஸ். ஹீரோனியே இதை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கம்பெனில நம்ம ஹீரோ கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நீங்க அப்புறம் இருந்தீங்க, அதனால இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த பொசிஷன்ல நாங்க உங்க அண்ணனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோட அண்ணனுமே நல்லா கூலா வராங்க. ஹீரோக்கு அப்பதான் புரியுது இவன் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு. ஒருக்கா சைன் வாங்க வந்திருப்பான்ல, அது அதுக்கு தான். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கலாம் பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கிறான். அவங்களும் இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, உனக்கு வெண் இருக்கால அவங்க ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ அவங்க கிட்ட போய் கேளு அப்படி சொல்றாங்க. ஹீரோவோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாட்டி, நீங்க கவலைப்படாதுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனியும் வீட்டுல இருந்து அந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பான்ல அப்படின்னு. அந்த டைம்ல வெண் இருக்கல ஹீரோனியை தான் பார்க்க வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க ஒண்ணுமே நமக்கு காமிக்கல. இன்னொரு சைடு ஜியாங்கோ அண்ணனுமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அண்ணன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா மட்டும் தான் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து என்ன அடாப்ட் பண்ணிச்சு. எதுக்காக அடாப்ட் பண்ணிச்சு? பிசினஸை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு அடிமையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே நீ எதுக்கு அப்படி நினைக்கிறா? ஹீரோ ஃபேமிலி என்னைக்காவது ஒன்னு ஹர்ட் பண்ணிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, நீ மூச்சுக்கு முன்னொரு தடவை ஹீரோ பார்த்துட்டு பிரதர் பிரதர்னு கூடுப்பால, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லும் போது அதுவா பழக்க தோஷத்துல வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப எல்லாமே ஃபேக்கா தான் நடிச்சிட்டு இருந்திருக்கு அப்படிதானே அப்படி சொல்லிட்டு இவ கோபத்திலயும் சோகத்திலயுமே போறா. இவனும் மனசுக்குள்ள உன்னை மட்டும் தான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோனி அந்த பிளைன் டேட்டுக்கு வந்திருப்பால அந்த பையனை தான் மீட் பண்ண வந்திருக்கிறா. அவன் என்னன்னா ஹீரோனிக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்கிறான். நம்ம ஹீரோனி இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ண தான் வந்திருக்கிறா. ஏன்னா ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, சோ அதான் அவன் கிட்ட சொல்லி ரிஜெக்ட்மே பண்ணிடுறா. எங்க கம்பெனில நம்ம ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இனிமே இந்த பொசிஷன்ல நீங்க இருக்க முடியாது அப்படி சொல்லும் போது எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அவ்வளவுதான் அப்படி நினைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோனியும் அங்க வந்துடுறா. எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கா போலவா, அதை வந்து எல்லார்கிட்டயுமே காமிக்கிறா. அதாவது ஒரிஜினல் டிசைன் டேட்டா எல்லாத்தையுமே காமிக்கிறா. அந்த கம்பெனிக்கு ஃபேக்காக தான் எல்லா டிசைன் டேட்டாலாம் போயிருக்கு போல, இதான் அண்ணக்கடனுக்கு தெரியல நினைக்கேன். இப்போ ஹீரோனியும் ஹீரோ இதை கொடுக்கவே இல்லை, வேற யாரை தான் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனிலேருந்து அப்படின்னு அண்ணனை தான் பார்க்கா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. அதாவது வெண்ணன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருப்பா இல்லையா, ஸோ அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பானா, எங்கள் ஃபேமிலி இப்போதைக்கும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உன்னால் மட்டும்தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்ல, ஹீரோ ஒன்னு ரொம்பவே லவ் பண்றான், நீ அவனை பத்தியும் கொஞ்சம் திங்க் பண்ணு அப்படி சொல்லியிருப்பா. சோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி இங்க வந்திருப்பா இவா. இப்ப ஹீரோவோ யாரு நம்ம கம்பெனில இருந்து கொடுத்தாங்களோ அவங்கள வைஸ் பிரசிடென்ட் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்ல அண்ணனுக்கோ அவ்வளவுதான், சரி இனிமே இங்க இருந்தா சரி போயிட்டு வராதுன்னு அவங்க அந்த இடத்த விட்டு கோபத்திலே போறாங்க. இங்க ஹீரோ ஹீரோனியும் மறுபடியுமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. தென் அண்ணா இருக்காங்களா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவனுக்கு ஒரு போன் கால் வருது. ஃபேக்கான டிசைன் டேட்டாலாம் அனுப்பியிருக்கான் இல்லையா, சோ அந்த கம்பெனில இருந்து எங்களே ஏமாத்திட்டாலா, உன்னை என்ன பண்ண போற அப்படி சொல்லும் போது 4-5 அடியாட்கள் அண்ணன் அடிக்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோமே கரெக்டா அங்க வந்து ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு அண்ணனுக்கு தான் ஹெல்ப் பண்றான். அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடியாள் கிட்ட சாரின்னு கேக்குறான். அண்ணாக்கோ என்னடா குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லா அடிச்சு இப்ப டயர்டா இருக்காங்க. இப்ப அண்ணாவோ என்ன கேட்காங்கன்னா, நீ என்ன ரொம்ப வெறுப்பால அப்படி கேட்கும் போது இல்லன்னு சொல்வான். ஆக்சுவலி அண்ணனுக்கு ஹீரோ மேல ரொம்ப பாசம் உண்டு, பட் ஹீரோ குடும்பம் நம்மள யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்கான். இப்ப அண்ணனும் ஹீரோமே மனசு விட்டு பேசி ஒன்னா சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி கிட்ட தான் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லும் போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அங்க யாருன்னா உங்க ஆண்டி தான், உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படி சொல்லும் போது நான் இப்பவுமே கிளம்பி வாரேன் அப்படி சொல்றா இவா. நம்ம ஹீரோவை இதை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிளைட்லாம் புக் பண்ணிடுறான். அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்க ஹீரோவை 3 மணி நேரத்துல போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கையை காமிக்கிறான். அப்படியே மேல ஹெலிகாப்டருமே வருது. கட் பண்ணா அம்மா எங்க இருப்பாங்களோ அங்க பார்க்க வந்துடுறாங்க.
அம்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது, நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஆண்டி தான் போய் சொல்லி வர சொல்லியிருப்பாங்க போல. இப்ப அம்மாவும் பொண்ணுமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இது என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி கேட்கும் போது அவளும் ஹீரோ கூப்பிட்டுட்டு ஆமாமா அப்படி சொல்றா. அம்மாவும் ஹீரோக்கு ஹலோ சொல்லலான்னு கிளவுஸை கழுத்துறாங்களா. ஹீரோவா அதை பார்த்துட்டு அதெல்லாம் கழுத்த வேண்டாண்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு ஹலோ சொல்றான். அவங்க அம்மாவுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு போல. அப்படியே 3 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன்காரன் ஐயோ ஜியாங்க எப்படி சமாதானப்படுத்த போறோமோ தெரியலையே அப்படின்னு ஜியாங் கிட்ட வந்து என்ன பாரு என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு உன்னோட பைக்ல நீ ஏத்திக்கோ அப்படி சொல்லும் போது நான்லாம் நம்பவே மாட்டேன் நீ போய் சொல்லிட்டு இருப்பா அப்படி சொல்லும் போது அவனும் நான் பாரு நான் கார் சாவியா அங்க தூக்கி போடுறேன் லேக்குள்ள அப்படி சொல்லிட்டு அவன் தூக்கி போடுறான். இவ்வளவு அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்ப வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுமே ஏற வரானா. ஆனா நம்ம ஜியாங்கோ பைக் அப்படியே எடுத்துட்டு போயிடுறா. இவனும் கத்திட்டு இருக்கான் ஐயோ தெரியாம கார் சாவி வேற லேக்குள்ள போட்டுமே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டும் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹீரோனையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆசையா ப்ரொபோஸ் பண்ணலான்னு ரிங்லாம் வாங்கி வச்சிருக்கான் போல. அப்படியே ப்ரொபோஸ் பண்ண வரும்போது பக்கத்து டேபிள்ல ஒரு கப்பல் இருக்காங்க போல. அவங்களும் இன்னைக்கு தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. சோ ஹீரோவை இதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோனி ஜியாங்கு ஒரு பிளேஸுக்கு சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோனிக்காக ஆசையா ஜூஸ் பாட்டெல்லாம் திறந்து கொடுக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோனியும் அந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு அங்க ஓடிரா. இங்க பின்னாடி ஜியாங் இருக்கால இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு அதை பிடுங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டே போறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்குன்னே வந்து சேருவீங்களான்னு காண்டிலே நிற்கான். அப்புறம் தனியா உட்காந்து 2 பேருமே செல்ஃபில எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா. இவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஜியாங்குமே ஹாப்பியா இருக்கா. அப்போ அந்த பிளேஸுக்கு ஒரு பொம்மை காஸ்டியூம் போட்டு ஒருத்தவங்க வந்து நிக்காங்க. அது மட்டும் இல்ல ஜியாங்குக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அண்ணன் தான். எதுக்கு இங்க வந்தா உன்னதான் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு இவ திட்டிட்டு இந்த பக்கம் திரும்பிக்க இவனும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி சொல்லி பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். எப்படியோ சமாதானப்படுத்திட்டான். அப்படியே 2 பேருமே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒண்ணுமே சேர்ந்துறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்கால கம்பெனில ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஹீரோ கிட்ட வந்து ஃபைல்லாம் கொடுத்துட்டு அந்த ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கலான்னு ரிமோட்டை ஆன் பண்றாளா. அப்போ அதுல மேரி மீன் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கும் செம ஹாப்பி தான். அப்படியே ஹீரோனி கிட்ட வந்து ரிங்லாம் கொடுத்து அழகா ப்ரொபோஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோனியை பாருங்களேன் பாஸ் நோ நான் வந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லும் போது அங்க வெண்ணோ வந்து நீ டக்குன்னு ஓகே சொல்லலன்னு நான் குத்திட்டு போயிடுவேன் இப்படி சொல்லிட்டு கிட்ட வர பார்க்கலா. அதுக்குள்ள மேனேஜரை தடுக்க பாக்குறாங்களா. அப்போ கை வேற கண்ணத்துல பட்டுருது. ஸோ அவ ஒரு ஃபீலிங்கோட மேனேஜரே பார்த்துட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு நம்ம ஜியாங்கு அண்ணே மற்ற கொலீக்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இருந்தாலும் மேனேஜர் வேணுமே அதே போஸ்ட்ல தான் நிக்கிறாங்க. இங்க ஹீரோனியும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஹீரோவும் அழகா ரிங்க போட்டு விட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிடுறாங்க. அப்போ முன்னாடி இவங்களுக்குள்ள நடந்திருக்கோம்ல அந்த சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்காங்க. இப்ப அண்ணாவுமே இதை பார்த்துட்டு சரி நம்மளும் கிஸ் பண்ணிக்கிடுவோம்னு அவங்களுமே கிஸ் பண்ணிக்கிடுறாங்க. இங்க இந்த மேனேஜர் போஸ் அப்படியே தான் இருக்கு. இவங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேருவாங்கன்னு நமக்கு சிம்பாலிக்காவே காமிக்காங்க. இப்படியே இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.